பாருங்க, இந்த சூழல்களை எல்லாம் பார்க்கிறாள். என்ன யோசிச்சான்னு சொன்னா, எல்லாம் நகோமிக்கு இருந்தது. அவளுடைய சாட்சி நீங்க இந்த ரூத்துல வாசிக்கிற போது சொல்லுவா, நான் நிறைவுள்ளவளாய் கடந்து போனேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா காசு பணத்தை எடுத்து என்ன செஞ்சுட்டேன், டக்குன்னு இங்கிறது ஓடிட்டேன். ஏன்னா இங்க என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு, குறைவுகள் இருக்கு. இங்க இருந்தா நாம தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துருமேன்னு சொல்லி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மோவாப் தேசத்துக்கு ஓடுகிறாள். மோவாப் தேசம் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவளிடத்திலிருந்து அழித்து போட்டது. ஒன்னும் இல்லை, அவள் கொண்டு போன ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு ஆள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்தோடு கூட என்ன செய்கிறாளாம், திரும்ப வருகிறார். இல்லை, நான் என் தேவனிடத்துக்கே திரும்பி போவேன், என் தேவனே என்னை நடத்துவார் என்று சொல்லி மோவாப் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிற நகோமியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்னா, ஒரு பலத்த ஜாதிகளுக்கு தாயாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். ரூத் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட சந்ததி பெருகுகிறது. ஏன்னா நீங்க தேவனை நம்பி திரும்பி வருகிற போது, எந்த சூழல்ல வந்தாலும், நகோமி சொல்லுகிற போதே ரூத்தை பார்த்து சொல்லுவார், நம்பிக்கை இல்லை, உன்னை வாழ வைக்க முடியும், உனக்கு ஒரு கணவனை ஏற்படுத்தி தர முடியும், உன் சந்ததியை பார்க்க முடியும். ஒரு நம்பிக்கை இல்லாமத்தான் நகோமி திரும்பி வந்தா. என் வேதம் சொல்லுகிறது, நகோமியின் கண் காண கர்த்தர் அவளுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். தேவனிடத்துல திரும்புகள். ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறா. உன் சூழல்கள் எதுவாய் இருந்தாலும், அப்போஸ்தலர் 26:18 சொல்லுகிறது, நீங்கள் தேவனிடத்தில் திரும்புகிற போது உண்டாகிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள். வாசிங்கள் அப்போஸ்தலர் 26:18. பாருங்க, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, முதல் காரியம் பாவ மன்னிப்பு, இரண்டாவது பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியுமா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் திரும்பி வருகிற போது அளிக்கிறவராக இருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னு சொன்னா, பரலோகம் என்னெல்லாம் நன்மைகளை வைத்திருக்கிறதோ அத்தனை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உன் பாவத்தை, உன் அக்கிரமத்தை அவர் என்ன செய்கிறாரா, மன்னிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய பரிசுத்தவான்களுக்கு தேவன் என்ன நன்மையை தந்தாரோ அதே நன்மையை நமக்கும் தருகிறவராக இருக்கிறார்.